ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சாஃப்டாக போண்டா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாம் தேவையான அளவு ரவை எடுத்துட்டு ரவையை வந்து சும்மா கிருன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து நைஸாலாம் வேணாங்க. பாதி பாதி அறையில் அரைச்சா போதும். அரைச்சதுக்கப்புறம் இது வந்து தண்ணியில் போட்டு நாம் வந்து ஊற வச்சிடலாம். நீங்கள் வந்து காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து அரைச்சி ஊற வச்சுருங்க ரவையை மட்டும். அப்படி ஊறினா தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து வெல்லம் தான் வந்து எடுக்க போகிறோம். வெல்லம் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து இனிப்பு எடுத்திருக்கேன். எனக்கு இதுவே வந்து போதும். இதை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஊறி இருக்கு இல்லையா, அந்த மாவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள், நம்ம பிணையிலேயே அந்த ரவை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. பிணையிறதுக்கே நல்லா வந்து வரும். இப்போ இது கூட வந்து ஒரு அரை வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வாழைப்பழம் ஆட் பண்ணலை, வாழைப்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சோடா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. ஒரு வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து பாதி தான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு இது கூட வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே ரவையை மட்டும் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். அதாவது ரொம்ப பொரிஞ்சிரும், கடுகடுன்னு வந்து வந்துடும் போண்டா. அதனால் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கோதுமை மாவை ஆட் பண்ணுங்கள். மைதா மாவுலாம் ஆட் பண்ண வேணாம். கோதுமை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது எந்த பக்குவம் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உப்பு போட்டு எல்லா இடமும் சேர்கிற மாதிரி உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறங்க. இப்போ பிசையிலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இல்லை, ரொம்பவும் கட்டியாக இல்லை. அது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து ஒரு நிமிஷம் லேட்டாகி விழுகணும். அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக எடுத்தீங்க அப்படின்னா போண்டா வந்து சப்ப சப்பையாக வந்துடும். ரொம்ப கெட்டியாக எடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ரஃப்பாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கு நடுவில் எடுத்துக்கோங்க. எண்ணெயை காய வச்சாச்சு. காய வச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன பீஸ் நான் அதில் போட்டு பார்த்தேன். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்க, நான் போண்டா போட்டு கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வந்து நல்லா வந்து உப்பி வந்துருச்சுங்க போண்டா. அவ்வளோ சாஃப்டாகவும் வந்து இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்திருக்குன்னு. நம்ம வந்து கொஞ்சமாவது தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து எடுத்து வச்சோம். கையிலேயே எடுத்து வச்சா போதும், அவ்வளோ சூப்பராக வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், அவ்வளோ உப்பி வந்து வந்திருக்கு. சூப்பராக போண்டா வந்துருச்சுங்க. இதை வந்து நீங்கள் முதல் தடவை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், போண்டாலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப முருக விட்டு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ வந்து நான் போண்டாவை எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்ட்டுங்க. இங்கே பாருங்கங்க. ஓகே பாய். இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஓகேங்க.